என் அழகு செல்லம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். கண்மணி, என்ன ரெடி ஆயிட்டீங்களா? மா, நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேல்ல? அந்த அர்ஜுன அம்பு கூட குறி தவறி போகலாம், ஆனா இந்த கோகிலா வச்ச குறி என்னைக்குமே தப்பாது. மா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எல்லா ஏற்பாடும் ஓகே தானே? நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? கண்மணி, எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணிட்டேன். அந்த ராசாத்தி குடும்பத்தோட ஊருக்கு போறதுதான். அந்த மரகதை என்ன கடவுளே வந்தாலும் கூட தடுக்க முடியாது. பாட்டி, நீங்க அந்த பூமிகா, ராசாத்தி சித்தி எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க தானே சொல்றீங்க? ஆமாண்டா செல்லம், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. ஐயோ ஐயோ, சமத்துக்குட்டி. அவங்க ஊருக்கு போயிட்டாதான் மரகத பாட்டி என் மேல பிரியமா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள ஊருக்கு போக வச்சிருங்க பாட்டி. கண்டிப்பாடா செல்லம், அதுக்கு தானே நானும் உன் அம்மாவும் பிளான் போட்டு வச்சிருக்கோம். காது குத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே ஊருக்கு போயிடுவாங்க. ஐயா ஜாலி, பூமிகா இங்க இருந்து ஊருக்கு போயிடுவா. ஐ ஜாலி ஜாலி. கண்மணி, நீல திருந்தவே மாட்டியா? அம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் வயசு ஆக ஆக மத்தவங்களை அரவணைச்சு ஏத்துக்கிற குணம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு நேர்மாறாவே இருக்கீங்க. நான் எதுக்குங்க மாறணும்? நான்லாம் எப்பவுமே மாற மாட்டேன். நான் தப்பு பண்ணாதான் மாறணும். இங்க பாருங்க, இந்த வீட்டோட அதிகாரம் எப்பவுமே என் கையில தான் இருக்கணும். எனக்கு அப்புறம் அந்த அதிகாரம் என் பொண்ணு கைக்கு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், நீ இப்ப அரசியல்ல இல்லைன்னா கூட அரசியல்வாதிக்கு இருக்கிற புத்தி இன்னும் மாறாம உனக்கு அப்படியே இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர் அப்படிதான். நாம தான் நம்மளோட உரிமைய தக்க வச்சுக்கணும். மாப்பிள்ள சொன்னதை பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு அந்த ராசாத்தியும் அவ பொண்ணு பூமிகாவும் இந்த வீட்ல நிரந்தரமா தங்க கூடாது. செல்லம், பாத்து இறங்க. சரி பாட்டி. போலாமா? வாடி செல்லம், செருப்பு எங்க விட்டு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எல்லாம் ரெடியா? சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க. மஞ்சள் 10 பொட்டலம், குங்குமம் 10 பொட்டலம். மஞ்சள் வந்தா ராசாத்தி குடும்பத்தோட இங்க தங்கணும். குங்குமம் வந்தா ராசாத்தி குடும்பத்தோட ஊருக்கு போலாம். அம்மா தாயே, நீதான் நல்ல வழியை காட்டணும். ஆத்தா மகமாயி, நல்ல வழி காட்டு.
உன்னை தேடி வந்த இந்த பிள்ளைகளுக்கு அவங்க மனசுல இருக்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லி அவங்க மனசஞ்சலங்களை போக்கு. ஆத்தா மகமாயி நல்ல வாக்கு சொல்லு. சொல்லுமா, சொல்லு. அத்தா நல்ல வாக்கு சொல்லாத்தா. மரகதம், சாமி கொடுக்கிற உத்தரவை நீ ஏத்துக்கணும். அப்புறம் எதுவும் மாத்தி பேசக்கூடாது. சாமி என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். என்ன மரகதம் சொல்ற? மஞ்சள் தான் வரும். என் பேத்தி என் கூட தான் இருப்பா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? பொறுத்திருந்து பாருங்க. நல்ல வாக்கு சொல்லு. அம்மா, உங்க பேத்திங்கள்ல யாராவது வந்து இதுல ஒரு பொட்டலத்தை எடுக்க சொல்லுங்க. ம். ஸ்வேதா, நீ போய் ஒரு பொட்டலத்தை எடுமா. சரி பாட்டி. அத்தா மகமாயி, உன்னை நம்பி வந்திருக்க இவங்களுக்கு நல்ல பதில் சொல்லு. அம்மா, குங்குமம் வந்திருக்குமா? ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. ராசாத்தி அவங்க குடும்பத்தோட ஊருக்கு போலாம். என்ன மரகதம், நீ ஆத்தா கொடுக்கிற உத்தரவை ஏத்துக்கிறதா சொன்ன, அப்படியே மூஞ்சி கோணலா போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அம்மன் உத்தரவை நான் ஏத்துக்கிறேன். சரி பாரு, கோயிலை சுத்தி வரலாம். வணக்கம் சாமி. என்ன மரகதம், கணக்கு மேல கணக்கு போட்டு காய் நகத்தை பாக்குறியா? நீ போடுற கணக்கு தப்பு கணக்கு. மேல இருக்கிறவன் போடுற கணக்கு நியாய கணக்கு. அவன் கணக்கு போட்டா உன்னால தாங்க முடியுமா? நீ போடுற கணக்கு வேற,
அவன் முடிவு பண்றது வேற. காதருந்த ஊசியும் கடைவழி வரை வாராது காண்மகளே. ஏதோ விபரீதமான விஷயம் நடக்கும் போல இருக்கே. கடவுளே, என் குடும்பம் நல்லா இருக்கணும். யோ, அம்மா அடிக்காதீங்கம்மா. உன்கிட்ட நான் என்ன சொல்லி காசு கொடுத்தேன்? பூ போட்டு பார்க்கும்போது மஞ்சள் வரணும்னு தானே சொன்னேன். எப்படி குங்குமம் வந்துச்சு சொல்லுடா. அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆத்தா மேல சத்தியமா எப்படி மாறுச்சுன்னு எனக்கே தெரியலம்மா. பண்றதெல்லாம் பித்தலாட்டம். பத்தாததுக்கு ஆத்தா மேல சத்தியம் வேற. நான் உன்னெல்லாம் நம்பினேன் பாரு. என்ன சொல்லணும்? எப்படி மாறி இருக்கும்? குங்குமம் போட்டலாம். என்ன குருவே, அடி பலமோ? அதை ஏன்டா கேக்குற? அவங்க உன்னை சொன்னாங்க, அதைத்தாண்டா நானும் செஞ்சேன். பொட்டலம் எப்படி மாறுச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்குடா. ஒரு குழப்பம் இல்ல குருவே. இதுல 5000 இருக்கு, வச்சுக்கோங்க. ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு வந்துட்டியாடா? எனக்கு எதுக்குடா 5000 கொடுக்குற? நீங்க வாங்குனீங்களே அறை, அது அறையா? அது இடி. அது அங்க வரைக்கும் அதிர்ச்சி. அதுக்கு தான் இது. என்னடா சொல்ற? தெளிவா சொல்ற, கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க மரகத மாட்டை 2000 வாங்கிட்டு எல்லாத்தையும் மஞ்சளா மாத்துனீங்கல்ல, நான் கோகிலாமா கிட்ட, அதாவது அந்த மரகதாமாவோட சம்பந்தி, அவங்க கிட்ட 10000 வாங்கிட்டு மஞ்சள் எல்லாத்தையும் குங்குமமா மாத்திக்க. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு குரு, அதான் இந்த 5000 குரு தட்சணையா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அட பாவி, இப்படி ஒரு அநியாயம் பண்ணிருக்க. அந்த ஆத்தா உன்னை மன்னிக்க மாட்டா. குருவே, நீங்க செஞ்சதான் நானும் செஞ்சேன். அப்படின்னா ஆத்தா உங்களையும் தான் மன்னிக்க மாட்டா. எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா, இதுக்காக நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க ஊருக்கு போனா என்ன, அடிக்கடி உங்களை வந்து பார்த்துட்டு போறோம். உங்க பேத்தியையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போறோம். அத்தை, கோவில்ல உத்தரவு கேட்கும்போது குங்குமம் வந்ததை நினைச்சு நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நாம அடுத்து வரப்போற காது குத்து விழாவை சிறப்பா நல்லா கொண்டாடுவோம். அதுக்கான வேலைகளை பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடவுளோட உத்தரவு இப்படி வந்திருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல ராசாத்தி, நீங்க என்ன நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். என்னம்மா அத்தை பெருந்தன்மையா பேசுறாங்க? என்ன கண்மணி, உன் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க ஒன்னும் அவளை லேஸ்ல விட்டுற மாட்டாங்க. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். அதனால நீ அவங்க மேல எப்பவும் ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இரு. பேத்தி மேல இருக்கிற பாசத்துல சம்மந்தி ஏதாவது ஒரு சதி பண்ணாலும் பண்ணுவா. அம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் முடிவு பண்ணிட்டேன். ராசாத்தி இங்க இருக்க கூடாது. அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். ஆமா கண்மணி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன் அத்தை நினைக்கிறத நடக்கவே விடக்கூடாது. நமக்கு நம்ம ஸ்வேதா வாழ்க்கை தான் முக்கியம்.
பூமிகா அப்படிதான் ஸ்டடியா பிடிச்சுக்கோ. ஆ பாத்து 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 பாத்து. அவ்வளவுதான் பூமிகா, நேரா நிமிர்ந்து உட்காந்து ஓட்டு. நான் ஓட்டுற கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, என்ன விட்டுறாதீங்க மாமா. நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன். நான் உன்னை விட மாட்டேன் பூமிகா, நீ நேரா பார்த்து ஓட்டு. சரிங்க மாமா. என்னடி வெளியே தாண்டி உட்காந்துருக்கோம். ஆமாடி. ஆமா, அது யாருடி அந்த பொண்ணு? எங்க சித்தப்பா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அப்படியே பூசணிக்காய் மாதிரி இருக்கால. என்ன சொன்ன? இல்லடி, பூசணிக்காய் குண்டா தானே இருக்கும். அதான் குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். அப்படிதான் பூமிகா. அட ஆமா, இது எனக்கு தோணவே இல்லையே. வாங்க கிட்ட போய் கேட்போம். பூமிகா, நீ சூப்பரா சைக்கிள் ஓட்டுற. மாமா, நீ என்ன பத்திரமா பிடிச்சுக்கோ மாமா. விட்டுறாதீங்க. ஏய் குண்டு பூசணிக்கா. ஏய் உன்னை தாண்டி குண்டு பூசணிக்கா. ஏய் பூசணிக்கா. ஏய் குண்டு பூசணிக்கா, உன்னதான். ஏய் உன்னை தாண்டி குண்டு பூசணிக்கா. ஸ்வேதா, நீ எதுக்கு தேவையில்லாம பூமிகாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நான் எங்க பூமிகாவை கிண்டல் பண்றேன்? நான் இவ்வளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி பூமிகா, நீ ஓட்டு. குண்டு பூசணிக்கா. அக்கா வேண்டாம்க்கா, இந்த மாதிரி கூப்பிடாதக்கா. கூப்பிட்டா என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். குண்டு பூசணிக்கா, குண்டு பூசணிக்கா. நான் பாட்டியை கூப்பிட்டு வந்துருவேன். போய் கூட்டிட்டு வா. நான் என்ன பயந்துருவேனா? குண்டு பூசணிக்கா, குண்டு பூசணிக்கா. கேட்க மாட்டா. பூமிகா, நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வா. இருங்க, உங்க எல்லாருக்கும் இருக்கு. பாட்டியை கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஓகே சரி, பாட்டி அப்புறம் பேசுறேன். பாட்டி. என்னடா செல்லம்? பாட்டி என் கூட வாங்கல. என்ன பூமிகா, என்ன எங்க கூப்பிடுற? சொல்றேன் பாட்டி, என் கூட வாங்க. சரி வா. வாங்க. என்னம்மா? இங்க பாருங்க பாட்டி, ஸ்வேதாக்கா என்ன குண்டு பூசணிக்கா குண்டு பூசணிக்கான்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க பாட்டி. ஏன் ஸ்வேதா, ஏன் நீ அப்படி சொன்ன? அவ உன் தங்கச்சி தானே? நீயே உன் தங்கச்சியே இப்படி கிண்டல் பண்ணலாமா? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல பாட்டி. நாங்க பூசணிக்கா பத்தி பேசிட்டு இருந்தோம். இவ தான் பூசணிக்கா குண்டா இருக்கும்னு சொன்னா. நீங்க கிண்டல் பண்ணாம தான் அவ என்ன வந்து கூட்டிட்டு வந்தாளா? இல்ல பாட்டி, நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க இவள கிண்டல் பண்ணல. ஆமா பாட்டி. இப்ப என்ன, நீ இவள கிண்டல் பண்ணலன்னு சொல்றியா? இல்ல பாட்டி, இவங்க என்னதான் கிண்டல் பண்ணாங்க. சரி விடு பூமிகா. ஸ்வேதா, எனக்கு தெரியும் நான் உன்னை ஒண்ணு சொல்லல. ஆனா இனிமே இந்த மாதிரி பண்ண கூடாது, சரியா? சரி பாட்டி. சரி பூமிகா, நீ போய் விளையாடு போ. வா பூமிகா, நம்ம சைக்கிள் ஓட்டலாம். பாத்து பிடிச்சுக்கோ. பாத்து ஓட்டு. ஏய் குண்டு பூசணிக்கா, ஏய் குண்டு பூசணிக்கா.
பாத்தீங்களா, அப்படியே அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கண்மணி குணம் இருக்கு. மரகதக்கா வர்றதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணா, அவங்க வந்து கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னா. அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கிண்டல் பண்றா. அவங்க அம்மா வளர்ப்பு அப்படியே இருக்கு. விடு, தாயை போல பிள்ளை தவிட்ட போல அரிசின்னு சும்மாவா சொன்னாங்க? விடுமாங்க, நம்ம என்ன இங்கேயா இருக்க போறோம்? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. குண்டு பூசணிக்கா, குண்டு பூசணிக்கா.